T20 World Cup 17th match Australia England கடையில் 8th June 10:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா இங்கிலாந்துனாவே ஒரு ரைவல்ரி அப்படின்னு மீடியா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஹைக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அவங்க கிரிக்கெட் லெவலில் ஆரம்ப காலத்தில் சாம்பியன்ஸாக இருந்தாங்க, ஜாம்பவன்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ண ஒரு டீம்ஸாக இருந்தாங்க. அந்த வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆசஸ் தொடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஆசஸ்ங்கிற வேர்டை மீடியாவில் எழுதுனதுக்கப்புறம் தான் அந்த ஆசஸ் தொடர் அப்படின்னே வைக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ரெண்டு டீம்ஸும் நிறைய மோதல் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே T20 கிரிக்கெட்டு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் முதல் போட்டி வேர்ல்ட் கப்பில் வெற்றியோடு தொடங்கியிருக்காங்க. இங்கிலாந்து அந்தளவுக்கு சிறப்பாக தொடங்கலை. அதே நேரத்தில் மழை காரணமாக அந்த மேட்ச்சில் ரிசல்ட்டும் வரல. ஏன் சிறப்பாக தொடங்கலைன்னா 10 ஓவர் அகெயின்ஸ்ட் ஸ்காட்லாந்து போட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் இருந்தாங்க. அந்த வகையில் பவுலிங் பேஸில் ஒரு டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி மேட்ச்சில் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் இருக்கிறதுனால அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட ஓன் டீம்ஸை மேக்ஸிமம் கிரியேட் பண்ண பாருங்கள். MyMaster11 T20 வேர்ல்ட் கப்புக்கு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. கார்ஸ், பைக்ஸ், மொபைல்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெவி இன்வெஸ்டருக்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்கறதுனால அந்த இடத்துலையும் பயனுள்ளதாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சூப்பரான ஆப்பு. MyMaster11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் ஓவர் பர்படாஸில் தான் இந்த மேட்ச்சு. இந்த சீரியஸில் நிறைய கிரவுண்ட்ஸில் அவ்வளோ ஸ்கோர் வரல, இந்த கிரவுண்ட்லேயும் அவ்வளோவா ஸ்கோர் வரல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. இந்தியா டைமுக்கு 10:30 PM, அவங்களோட டைம் 1 PM ஆஃப்டர்நூன் மேட்ச். அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். அண்டு இந்த நம்பர் பேஸ்லேயும் யோசிக்கும்போது 26 மேட்ச்சில் 17 பேட் ஃபஸ்ட்டு வெற்றி, 8 சேசிங் வெற்றி. இதனால் கண்டிப்பாக பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பார்க்கணும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லாததுனால சேசிங் நிறைய நேரங்களில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த டே மேட்ச்சு, ஆஃப்டர்நூன் மேட்ச்சு, அந்த கன்சிடரேஷனில் டெஃபினட்டாக பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும். 157 ஆவரேஜுங்கும் போது ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். சில நேரங்களில் 150 பிலோவாக வந்திருக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக 150 பிலோவாக வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர் நிறைய நேரங்களில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. விளையாடுற ரெண்டு டீம்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு டீம்ஸுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸ். ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா T20 ஃபார்மேட்டுக்கு ஓரளவுக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இங்கிலாந்து T20 ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் 2 முறை சாம்பியனாகவும் ஆயிருக்காங்க, கரண்ட் சாம்பியனும் கூட. ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது ஒரு செட்டில்டு சைடு ஃபீல் இல்லை. ஆனால் இண்டிவிஜுவலாக கேமை கொண்டு போகக்கூடிய குவாலிட்டி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. அதுதான் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 50 ஓவர் வேர்ல்ட் கப் நடந்த அந்த இடத்துல கூட யோசிச்சிங்கன்னா ஒருத்தர் பெட்டராக விளையாண்டுருக்காரு ஓவராலாக அந்த சீரீஸ் மூலமே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அப்பப்போ ஒருத்தர் ட்ரைஸ் ஆனாங்க, டீமை ஜெயிக்க வச்சாங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு இடத்துல டபுள் செஞ்சுரி, அந்த மாதிரி இன்னிங்ஸ் விளையாடவே முடியாது, இந்த மாதிரி இன்னிங்ஸை நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் செஞ்சுரி மேக்ஸ்வெல்ட்ட இருந்தது. அந்த இடத்துல கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தோற்றுருவாங்க, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலமையிலேருந்து ஒரு வேறு மாதிரி கொண்டு போனதுன்னு பார்த்தோம். இதுதான் ஆஸ்திரேலியா. அந்த வகையில் தான் அவங்க சாம்பியன் டீமாக நிறைய நேரங்களில் இருக்காங்க. பட் T20ல் பெஸ்ட்டாக இல்லை, ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சாம்பியன் ஆகிருக்காங்க அப்படின்ற ஃபேக்ட் இருக்குது. ஆஸ்திரேலியா 11ல் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட போன மேட்ச்சில் எல்லிஸ் விளையாண்டார். இந்த மேட்ச்சு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த இடத்துல பேட் கம்மின்ஸை உள்ளே கொண்டு வருவாங்களா? பேட் கம்மின்ஸு 2 கப்பையும் வாங்கி கொடுத்தாரு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு கேப்டனாக இருந்து அவர் அங்கேயுமே வாங்கி கொடுத்தாரு. அப்படி இருந்தும் அவர் இந்த சீசனில் கேப்டனாக இல்லை, மார்ஸ் தான் கேப்டனாக இருக்கார். போன மேட்ச்சு மார்ஸு பேட் கம்மின்ஸை வெளியில் வச்சுட்டு எல்லிஸுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அது டாக்டிக்கல் மூவாக, ஏன்னா எண்ட் ஓவர்ஸில் எல்லிஸ் பெஸ்ட்டாக இருப்பார், அவரோட வேரியேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட் கம்மின்ஸ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார். இந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்து எல்லிஸுக்கு போய் அது தொடருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இல்லை பேட் கம்மின்ஸை பேக் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லிஸுக்கு ஒரு வாய்ப்பு சின்ன டீம்ஸோட கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போனாங்களா பார்க்கணும். அண்ட் பேட் கம்மின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். இன்னொரு இடத்துல இங்கிலாந்து டீமு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வகையில் ஆஸ்டன் ஆகருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஆஸ்டன் ஆகரை உள்ளே கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு பேசுகிற வெளியில் தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டி ஆஸ்டன் ஆகருக்கு இருக்குது. பட் ரொம்ப ரேர் சான்ஸாக பார்க்குறேன். அந்த மேட்சை பேஸில் யோசிச்சா டெஃபினட்டாக ஆஸ்டன் ஆகரை உள்ளே கொண்டு வரலாம், பார்க்கணும். அண்ட் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட். வார்னர் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் ட்ரிக்கி ட்ராக்கில் வார்னர் ஓரளவுக்கு நல்லா விளையாட முடியும்.
ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சொல்லணும், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இடத்துல இனிஷியல் ட்ரபிளில் இருந்து அந்த இடத்துல வெளியில் போயிட்டா ஓகே. ஆனால் அங்கே வந்து பெட்டராக விளையாட ஆரம்பித்து அதை கொண்டு போனார்னா பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த குவாலிட்டி ஹெட்டுக்கிட்ட இருக்குது. மிச்சல் மார்ஸ் ஓகேவான பேட்ஸ்மேன், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, அதை பார்க்குறோம். கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல்லோட ஃபார்ம் அப்படியே இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட துரோகம்னு சொல்லலாம், ரொம்ப மோசமாக விளையாண்டார். இங்கே அது கண்டினியூ ஆகுது. போன மேட்ச்லேயும் அப்படியே பார்த்தோம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸு எப்பயுமே முதல் போட்டியில் பெஸ்ட்டாக விளையாடுவார், பிபிஎல்லாக இருக்கட்டும், எந்த சீரியஸாக இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி விஷயம் நிறைய நேரங்களில் இந்த ஏர்லி சீரியஸு ஏர்லி மேட்சஸில் நடக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ட்ராக்ஸு, இனிஷியல் ஸ்விங் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ மிடில் ஆர்டர் பேட்டர் நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல ஸ்டோயினிஸ் செம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த சக்ஸஸுக்கு ஆரம்பத்தில் ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். அவரோட கேட்சை ட்ராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேறு லெவல் பண்ணது அது பார்த்தோம். பவுலிங் பேஸ்லேயும் செம்மையாக வந்தார். அந்த மாதிரி தான் ஹார்திக் பாண்டியாவும் சொல்லலாம். நிறைய நேரங்களில் ஃபஸ்ட் மேட்சஸில் அவரோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. அது பேட்டிங் பேஸ்லேயும் பவுலிங் பேஸ்லேயும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபினிஷர். மாத்திவர் கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் சைடு போகணுன்னா டாப் ஆர்டரில் கொண்டு வந்தால் தான் அவரை பெட்டராக யூஸ் பண்ண முடியும். மாத்திவேர்டு லேட்டர் பேஸ்லேயும் டைனமிக் கேஸ்லேயும் எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் விளையாடுவார். அதனால் மாத்திவேர்டு சைடு போயிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சைடு போயிட்டாங்க. ஸ்டார்க்கு, எல்லிஸு, ஜாம்பா அண்ட் ஹேசல்வுட்டு இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அது கண்டினியூ ஆகும். இங்கிலாந்து பாசிபிளாக எங்கேயுமே மாற்றம் செய்ய மாட்டாங்க. போன மேட்ச்சு பெருசாக டெஸ்ட் ஆகலை. பவுலிங் பேஸில் பவுலர்ஸ் டெஸ்ட் ஆனாங்க, யாரும் விக்கெட் எடுக்கலை. அண்டு டக்கெட்டு, டொப்லி, சாம்கரனை வெளியில் வச்சாங்க. ஒரு மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் அப்படி இருந்துமே அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக விளையாடுற மாதிரி ஃபீலும் இருக்குது. ஹார்ட்லி, லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு அவருக்கான வாய்ப்பும் இல்லை. பட்லர், சால்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸு, ஜானி பைஸ்டா எல்லாருமே டீசன்ட் பிளேயர்ஸு. குறிப்பாக ஜோஸ் பட்லர்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக சுத்தமாக நம்பர்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு 8 மேட்ச்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 8 மேட்ச்சில் 17 அந்த ரேஞ்சு தான் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் 13 ஆவரேஜ். அது 8ஆவது மேட்ச் ஓரளவுக்கு 40+ அடித்தார். அதனால் அந்த இது இருந்தது. அது செகண்ட் ஹாஃபில் இருந்த 7 மேட்ச் மொத்தமே 15 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு. செகண்ட் ஹாஃபில் 7 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 550+ அடிச்சிருக்காரு. 100க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரீசன்ட் மேட்சஸ் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வேறு லெவல் நம்பர்ஸ் பட்டில் வச்சுருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டையும் மைண்ட் பண்ணிக்கணும். இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற வகையில் ஓகே சூப்பர் நம்பராக இருக்குது, ஒரு கேப்டனாக போட்டலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. ஓகே தான், டீசன்ட் சாய்ஸ் இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக ட்ராக்கையும் பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது, ஸ்டார்க் மாதிரி பவுலர்ஸ் வீசுகிறாங்க, அப்போ பட்டில் எந்த அளவுக்கு நிலைக்க முடியும், இந்த மாதிரி விஷயத்தை யோசித்து கேப்டனாக திங்க் பண்ணிங்க. பட் நம்பர் பேஸில் சொல்ல வேண்டியது கடமை, நான் சொல்லிட்டேன். அண்ட் சால்ட் டீசன்ட் பேட்ஸ்மேன். வில் ஜாக்ஸு, ஜானி பைஸ்டா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் ஜானி பைஸ்டா இனிஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் ஆட ஆரம்பிக்கிறாரு. அது முன்னெல்லாம் கிடையாது, பட் ரீசெண்டாக அப்படி தான் இருக்குது. ஹாரி ப்ரூக்கு எனி டைம் செம்ம ஹிட்டிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி, ஃபஸ்ட் பால்லே ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, ஜோர்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேட்டிங் நமக்கு தெரியும். ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்றத அதிகப்படியாக அவர் அதிகமாக பார்க்கல. என்ன சொல்ல போனால் டாப்பாக ஸ்டைலான தான் அவரோட பேட்டிங் பார்க்க முடியும். பவுலிங் பேஸில் கண்டிப்பாக டீசெண்டாக வீசுகிறார். பட் முன்னளவுக்கு அந்த எபிலிட்டியோட வீசுகிறாரா, அந்த யார்க்கரில் அந்த அக்யூரேட் பவுலிங் அப்படிங்கிறது இருக்கான்னா அது குறைவாக இருக்குது. ஜோர்டன் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு. பட் நேஷனல் டீமுக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக போனார். ஐபிஎல் மற்ற ஃபார்மெட்டில் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவில் பிபிஎல் அந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிற இடத்துல அவர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பவுலர்னு சொல்லலாம். இந்த பவுண்டரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி அவரோட பவுலிங்கில் இருக்குது. எனிவே இப்போதைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கார், விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இருக்காரு. ஆதில் ரஷீது நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. மேக்ஸிக்கு அகேன்ஸ்டாக 3 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. அர்ச்சரும் அதே மாதிரி தான், ஜோர்டானும் அதே மாதிரி தான் 3 டைம்ஸ் எடுத்திருக்காரு. எதுக்கு செத்தப்பாம் படிச்சுக்கிட்டு? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி இப்போதைக்கு மேக்ஸ்வெலோட ஃபார்ம் இருந்துக்கிட்டு இருக்குது. மார்க்குட்டு எக்ஸ்ட்ரா பேஸ் டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. அது கண்டினியூ ஆகும். ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டர் பேஸில் பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு தான் தோணுது. அப்படி தான் போவாங்க. அண்ட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் யோசிக்கிறோம். லிவிங்ஸ்டோனை ஒரு வேலை எதுவும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இன்னொரு இடத்துல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் லெக்கியை மேனேஜ் பண்ணணும், ஒரு ஸ்பின்னரை மேனேஜ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் வரலாம் அப்படின்னு யோசிச்சு மொயின் அலி எதுவும் ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அண்டு சாம் கரன் எதுவும் உள்ள வராரா? இந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் மேக்ஸி, ஸ்டோயினிஸு பாட்டமில் இருக்க 4 ப்ராப்பர் பவுலர் அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸி பாசிபிளாக வீச மாட்டார்னு நினைக்கிறேன். நான் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸ்டோயினிஸோட பவுலிங் இருக்கும், நிறைய எதிர்பார்க்கலாம். அண்டு
ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ டைம் வந்து மேஜைஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அப்போ ஸ்பின் பேஸில் கிளென் மேக்ஸ்வெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல பாசிபிளாக இந்த 4 பவுலர்ஸும் பவுல் பண்ணுவாங்க. எல்லிஸுக்கு பதிலாக கம்மின்ஸ் வராரான்னு மட்டும் பார்த்துங்க. அண்ட் ஸ்லாகில் ஸ்டார்க் அண்டு எல்லிஸு, கம்மின்ஸ் இருந்தால் கம்மின்ஸு. இங்கிலாந்தை பொறுத்தவரை பாட்டமில் இருக்க இந்த 6 பிளேயர்ஸும் பவுல் பண்ணுவாங்க. ஹாரி ப்ரூக்குக்கும் பவுல் பண்ண முடியும், வில் ஜாக்ஸ் பவுல் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலில் அவ்வளோவா பவுல் பண்ணதில்லை. வில் ஜாக்ஸுக்கு எதுவும் கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத். மார்க்குட்டும் மோஸ்ட்லி அவரோட முழுமையான ஓவர் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பண்ணுறாரு, ஓரளவுக்கு ஓகே. கிறிஸ் ஜோர்டான் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் அவரோட முழுமையான ஓவர் கிடைக்காம இருக்கலாம். அண்ட் எண்ட் ஓவரில் ஜோர்டான் அண்டு ஆர்ச்சர் சைடு போவாங்க. ஃபேண்டசின்னு பார்க்கும்போது பிக் பேஸில் ஹை மீடியம் லோனு போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் ஜோர்டான், ஹேசல்வுட்டு, எல்லிஸு, பைஸ்டா அவங்களாம் கொஞ்சம் குறைவான அளவில் தான் பிக் ஆகிருக்காங்க. அவங்களும் நான் ட்ரை பண்ணலாம். எண்ட் ஓவர்ஸில் வீசுகிற மாதிரி ஜோர்டான் அண்ட் எல்லிஸ் இருக்காங்க. மிடில் பேட்டிங் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு ஜானி பைஸ்டா. அண்ட் ஹேசல்வுட்டோட நியூ பால் ஸ்விங் எதுவும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வேறு லெவல் பண்ணுவார். அகெயின்ஸ்டு சால்ட்டு, அகெயின்ஸ்டு பட்லர் அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் யோசிக்கிற இடமா இருக்குது. ஆனால் அவங்களுமே அவுட் ஆக்க முடியாத பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இனிஷியலாக ட்ரபிள் பண்ணுற மாதிரி ட்ராக் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களும் அவுட் ஆவாங்க. அதனால் ஜோஸ் ஹேசல்வுட் கன்சிடரபிள், டவுட்டே கிடையாது. அண்ட் சேஃபாக பார்க்கும்போது ஸ்டோய்னிஸ், பட்லர், டிராவிஸ் ஹெட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் டிராவிஸ் ஹெட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வீசுனா கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கணும். அண்ட் இங்கே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோவா யோசிக்க முடியல. ஏன்னா டொப்லியோ சாம்கரனோ இனிஷியலாக வீச போகிறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்க்கு, ஜோர்டான், ஆர்ச்சர் ட்ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இல்லை. பேட்டருக்கு ஃபேவராலாம் இல்லை. ஒரு சில பேட்டர்ஸ் பெட்டராக விளையாடுறாங்க. இப்போ குர்பாஸ் நல்லா விளையாண்டாரு மார்னிங்கில் விளையாட மேட்ச்சில். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது குர்பாஸுக்கு நிறைய ட்ராப்ஸ் இருந்தது, அதை பார்க்கணும். நிறைய ரன் அவுட்ஸ் மிஸ் பண்ணாங்க. போல்டானதெல்லாம் அங்கே வந்து பைல்ஸ் கீழே விழுவாமல் போச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இந்த சீரியஸில் இருக்கிற ட்ராக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வகையில் அந்த ஓப்பனர்ஸை கேப்டனாக போகிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனிவே பவுலர் சைடு போகிறது பெட்டர். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு சில பேர் அதுனா ஒரு பாயிண்டில் யோசிக்கணும். இப்போ வார்னர் மாதிரி பிளேயர் கொஞ்சம் ட்ராக்கு டஃப்பாக இருக்குன்னு சொன்னால் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெடி கொடுக்குற பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். குயிக்காக ஆடணும், குயிக்கான ஸ்கோர் பண்ணணும், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆங்கிளில் ஒரு சில பிளேயர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பிளேயர்ஸுக்கு சைடு போகிறது கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் இந்த மாதிரி ட்ராக்ஸில். எனிவே ஸ்டார்க்கு, ஜோர்டான், ஆர்ச்சர் மாதிரி பவுலர் சைடு கேப்டனாக போகிறது இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். டீம் பாருங்கள். கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் ஸ்டோய்னிஸ், நிறைய பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் ட்ராக் எதுவும் பெட்டராக இருக்குது, பேட்டிங்கு பெட்டராக வரும் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசித்தா கண்டிப்பாக பேட்டர் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயரை எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒரு சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணிடுறாரு அப்படின்ற அந்த இடத்துல. பட் நோ ப்ராப்ளம், நோ வரிஸுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அவரோட பேட்டிங் மோசமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த டீமை ஆன் டைமில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.